செல்வம் ஜாமீனில் வெளியே வந்ததாக அருணுக்கு தெரிஞ்சு போயிடுது. இதனால் அருண் பயங்கர கோத்தில் இருக்காங்க. ஜாமீனில் இந்த முத்து வெளியே கொண்டு வந்திருக்கானா, நிச்சயமாக இந்த தப்பை அவன் தான் செய்ய சொல்லியிருந்திருக்கணும். இப்போவாது நீ நம்புறியா சீதா? அன்னைக்கு நீ அக்காவுக்கும் மாமாவுக்கும் சப்போர்ட் பண்ணி உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை வந்தது. இப்போ நடந்திருக்க விஷயத்த நீயே பார்த்தல. அந்த செல்வம் ஜாமீனில் வெளியே வந்திருக்கான். இதற்கெல்லாம் யார் காரணம்? அந்த முத்து தான் வக்கீலை பார்த்து ஜாமீனில் வெளியே எடுக்கவும் செஞ்சுருக்கான்னு சொல்ல சீதா எதுவுமே பேசாமல் இருக்காங்க. என்ன சீதா, நான் இவ்வளோ பேசுகிறேன், நீ அமைதியாக இருக்க? உன்னுடைய அமைதியை நான் என்னவா எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் கேட்குறாங்க. சீதா, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை காது கொடுத்து கேட்க தயாராக இருக்க மாட்டீங்க. இதனால் நம்ம 2 பேருக்கு இடையில தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லி சீதா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. அருணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே தன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டவங்களும் சரி வா வெளியே வா பேசிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே அருணை கூப்பிட்றாங்க. அருண் வீட்டிலேருந்து கிளம்பி தன் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போக இப்போ என்னடா பண்ணுறது, அந்த ஜாமீனில் வெளியே வந்திருக்கான் அவ்வளவு தானே, மற்றபடி இந்த கேஸ் நடந்துட்டு தானே இருக்கும்னு சொல்ல எங்கள் அம்மாவை கொலை பண்ணிவிட்டு ஒருத்தன் அந்த 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே நடமாடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா? என் மேலே இருக்க கோவத்தை என்கிட்ட தானே காட்டணும். என் அம்மா மேலே காட்டி இப்போ என் அம்மாவே என் கூட இல்லாமல் போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணமான அந்த முத்துவும் செல்வமும் சந்தோஷமாக ஒரு நாள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், நாம் ஏதாவது பண்ண போய் அது வேறு மாதிரியான பிரச்சனையில் போய் முடிஞ்சிடண்டா அப்படின்னு சொல்ல, அப்படி உனக்கு பயம் இருந்தா நீ ஒன்று என் கூட எதையும் செய்ய வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அருண் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே முத்து செல்வத்தை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. முத்துவும் மீனாவும் வந்ததை பார்த்ததும் செல்வம் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. வாங்கண்ணே, வா மீனா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் செல்வத்துடைய மனைவி. செல்வம் அது வந்து அப்படின்னு பேச வரும்போது செல்வம் எதுவுமே பேசாமல் நகர்ந்து போக, அண்ணே இவர் மேலே உங்களுக்கு என்னென்ன கோவம்னு சொல்லி எங்கள் மீனா கேட்க, அன்னைக்கு மட்டும் அவன் அப்படி பேசாமல் இருந்திருந்தா நான் எதுக்குமா அவ்வளோ வேகத்தில் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்க போகிறேன். ஆனால் நான் சொல்லப்போனால் அந்த அம்மா மேலே இடிக்க கூட இல்லை. அந்த அம்மா நான் இடிக்கிறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு உயிர் போகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எதுவுமே பண்ணாத தண்டனை மட்டும் எனக்கு. இப்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வெளியே போகிறேன்னா பயம், மற்றவங்கள்ட்ட பேசுகிறேன்னா பயம், இப்போ கொலகாரன்ற ஒரு பட்டம் வேறு. இதெல்லாம் யாரால் வந்தது? எல்லாம் இந்த முத்துவால தானே அப்படின்னு சொல்ல, டே செல்வம் என்னடா ஏண்டா இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் செல்வத்துடைய மனைவி, என்னங்க அண்ணன் மட்டும் இல்லைன்னா நீங்கள் இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்கவே முடியாது. அந்த போலீஸ்காரனுக்கு வீட்டுக்கு கூட நாங்கள் போய் கெஞ்சி பார்த்தோம். அப்போ கூட அந்த ஆள் சம்மதிக்கவே இல்லை. அண்ணன் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நம்ம நிலைமை என்னங்க ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க மனைவி சொல்கிறாங்க. இப்போ மட்டும் என் மேலே இருக்க கேஸ் ஒன்றும் போகலையே, என் மேலே இருக்க கேஸ் இன்னும் நடந்துட்டு தானே இருக்குது, எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வம் சொல்ல, டே அப்படிலாம் உனக்கு எதுவும் நான் விட்டுற மாட்டேன்டா, ஏன்னா நீ என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது, ஏய் போதும்டா, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சிடட்டும், இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படியே இந்த பொண்ணு செல்வம் சொல்கிறாங்க. ஏன்னு இப்படிலாம் பேசுகிறீங்க மீனா சொல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாதுமா தங்கச்சி, இவனுடைய கோவம் மற்றவங்க வாழ்க்கையில் எப்படி விளையாடுதுன்னு உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல அவசரப்பட்டு மற்றவங்க கிட்ட கோவத்தை காட்டுறதை கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்லுமா அப்படின்னு இங்கே செல்வம் சொல்ல, வாமீனா இவன்கிட்ட பேசி நீ புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முத்து கோவத்தோட கிளம்பி வெளியே வராங்க. கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு மீனா பின்னாடியே போக செல்வம் பார்த்துட்டு அமைதியாகவே நிற்கிறாங்க. கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கி நிற்க தான் செய்கிறாங்க, வருத்தத்தோடையும் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் முத்துவும் மீனாவும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. காரில் போயிட்டுருக்கும் போதே நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்ல, விடுமீனா அவனுக்கு எத்தனை நாள் என்கிட்ட இந்த கோவம் இருக்க போகுது, பார்த்துக்கலாம் விடுமீனா அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இங்கே வெளியே வந்த செல்வம் வந்துட்டு, சரி நான் வெளியே போயிட்டு வரேன், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, கையில் காசு இருந்தால் தானே குழந்தையோட படிப்பு செலவுலேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்க முடியும், நான் இங்கே சவாரி ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு செல்வம் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போகிறாங்க. அப்போ தான் அருண் வந்துட்டு ஆல்ரெடி தாங்கிட்ட அந்த பிஸ்டல் எடுத்துகிட்டு வெளியே வரவும் செய்கிறாங்க. அந்த செல்வத்தை சும்மா விடக்கூடாது, அவனை நான் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகக்கூட தயாராக இருக்கேன். எனக்குன்னு இந்த அம்மாவை என்கிட்ட இந்த பிரித்த அந்த செல்வம் நிச்சயம் உயிரோடு இருக்கவே கூடாதுன்ற ஒரு அதீத கோபத்தில் இங்கே இருக்கவும் செய்கிறாங்க. செல்வம் இங்கே செல்வத்தை கொலை பண்ணுறதுக்காக இங்கே பிஸ்டலை எடுத்துகிட்டு வந்ததை பார்த்த எங்கள் சீதா வந்துட்டு ஏதோ தப்பாக இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அங்கேருந்து வெளியே கிளம்புன அருணை நிற்க வச்சு கேள்வி கேட்கும்போது கூட சரியான பதிலை அருண் சீதாவுக்கு கொடுக்கல. இது நாள் வரைக்கும் அதை யூஸ் பண்ணதில்லை. ஏதாவது டிராஃபிக்கில் பிரச்சனைனா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதை இவர் இப்போ எடுத்துகிட்டு போகிறான்னா என்னவா இருக்கும்னு நினச்சிட்ருக்கேன் எங்கள் சீதா. உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு சீதா அப்படின்னு சொல்லும்போது, மாமா
ஒரு சின்ன பிரச்சனை மாமா அப்படின்னு சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்றைக்கும் இல்லாமல் அவர் கையில் இன்னைக்கு துப்பாக்கியோட கிளம்பி வெளியே போகிறாரு. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. செல்வான் வேறு ஜாமீன்லேருந்து வெளியே வந்துட்டதா அக்கா சொல்லிகிட்டு இருந்தா. அவரும் அந்த கோவத்தில் தான் இருந்துக்கிட்டு இருந்தார். எனக்கு நம்ம கொஞ்சம் பயமாக இருக்குது மாமா அப்படின்னு சீதா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்துவும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே வெளியே வந்து செல்வம் இங்கே சவாரி விஷயமா வெளியே வந்தாலும் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்க ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காரு. தன்னுடைய காரை நிறுத்திட்டு நான் எந்த தப்பும் பண்ணலைன்றது என் மனசாட்சிக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் பார்க்குறவங்க யாரும் அதை நம்ப தயாராக இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இங்கே செல்வத்துக்குள்ளே இருக்க. அப்போ அங்கே வந்து நிற்கிற அருண் செல்வத்தை பார்த்து முறைக்கிறாங்க. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்கள் அம்மாவை நான் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்ல, ஏண்டா அன்னைக்கு நீ உன் மச்சினம் கூட பைக்கில் வந்து போன நிறுத்தி கேள்வி கேட்டதுனாலையும் உன் மேலே கையை வச்சதுனாலையும் அந்த முத்துவுக்கு சப்போர்ட்டாக நீ பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அந்த முத்து சொல்லி தானே என் அம்மாவை இன்னைக்கு என்கிட்டேருந்து பிரிச்ச, அந்த முத்து சொல்லி தானே எங்கள் அம்மாவை நீ கொன்ன அப்படின்னு அங்கே அருண் கேட்குறாங்க. அதுக்கு இங்கே செல்வமும் என்ன சார் சொல்கிறீங்க, நான் என்ன சார் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன தப்பு பண்ணலை, தப்புக்கு மேலே தப்பு பண்ணிவிட்டு இப்போ என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்குறேன். உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகக்கூட நான் தயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சார் அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணலை சார். அன்றைக்கி உங்கள் அம்மா தான் சார் நான் இடிக்கிறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அதெல்லாம் சரியாக கவனிக்க கூட இல்லை சார் அப்படின்னு செல்வம் கெஞ்சுறாங்க. ஆனால் செல்வம் கெஞ்சுறத கொஞ்சம் கூட கவனிக்காத அருண் தன் கையில் இருக்க துப்பாக்கி எடுத்து செல்வத்தை சுடுறதுக்காக முன்னாடி முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. செல்வம் ரொம்ப கெஞ்சுறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை விட்டுறேன். ஆனால் அது எதுவுமே இங்கே அருண் காதில் விழலை. தான் அம்மாவை கொலை பண்ண ஒருத்தனை கொலை பண்ணி ஆகணுன்ற முயற்சியில் இங்கே துப்பாக்கியை வந்துட்டு அழுத்தும் போது தான் அங்கே இருக்க முத்து ஓடி வந்து முன்னாடி வந்து நின்னுறாங்க. அதில் அவங்க ஷோல்டரில் அடிபற்றவும் செய்து முத்து அதே இடத்துல சரிஞ்சு விழுகாட்டே முத்து அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் மூணு அணுகிறாங்க. அங்கே நிற்கிற கோவத்தோட செல்வத்தையும் முத்தையும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே அருணும். என்ன சார் நீங்கள், நான் ஒரு குடும்பஸ்தன், எனக்கு ஒரு மனைவி, எனக்கு ஒரு மகளை இருக்கா. அவள் படிப்புக்காக தான் நான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஓயாமல் உழைக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது எல்லாமே என் மகளுக்காக தான். அந்த பிள்ளைக்காக கூட நான் யோசிக்காமல் எப்படி சார் உயிரெடுப்பேன் நினச்சியேன். எனக்கு என் குடும்பம் தான் சார் முக்கியம். முத்துவே சொன்னாலும் ஏன் இந்த கடவுளே சொன்னாலும் மற்றவங்க உயிரெடுக்கிறதுக்கான உரிமை மனுஷங்களுக்கு கிடையாது சார் அப்படின்னு எங்கள் முத்துவுக்காகவும் எங்கள் தனக்காகவுமே செல்வம் பேசுகிறாங்க. தப்பு பண்ணிட்டீங்க சார். முத்துவும் அந்த விஷயத்தில் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. முத்துவுக்கும் எனக்கும் நடந்த பிரச்சனை வேறு. அந்த பிரச்சனைக்காக நான் அவங்ககிட்ட கோவப்பட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் சார். நீங்கள் வேணால் போய் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் சார். நான் உங்கள் அம்மா மேலே இடிக்கவே இல்லை சார். நான் இடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க விழுந்துட்டாங்க. அதுதான் சார் உண்மை அப்படின்னு இங்கே செல்வம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அருண் அமைதியாகவே நிற்க, டே முத்து உனக்கு ஒன்றும் இல்லைடான்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே சீதா நேராக ஹாஸ்பிட்டல் கூடி வந்து மாமா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் அங்கே நின்றுட்டு அருணை பார்த்து முறைக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு இங்கே அருணுடைய சட்டையை பிடிச்சி சீதா இங்கே நிற்கும் போது அருண் பேச முடியாமல் நிற்க, என் மாமாவுக்கு ஒன்று எந்த அளவுக்கும் கோவம் கிடையாது. உனக்கு இருக்க கோவம் இன்னைக்கு எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு பார். ஒருத்தவங்களை கொலை பண்ணுற அளவுக்கு நீ போயிருக்கனா அப்போ உன் மனசில் எவ்வளோ கோவம் இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்க. நீ மற்றவங்க சொல்கிறத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்து நின்று இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா சொல்ல, அருண் வந்துட்டு எதுவுமே பேசாம நிற்க, சீதா விடு சீதா அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லைங்கன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் மீனாவும் எழுதிட்டு இருக்காங்க. மீனா எனக்கு ஒன்றும் இல்லை மீனா, நான் நல்லா தான் இருக்கேன். நல்ல வேலை இங்கே செல்வத்துக்கு எதுவும் ஆகலை. செல்வத்தை நம்பி அவன் குடும்பம் இருக்கு அப்படின்னு இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. முத்து அந்த அருணை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அருண், எனக்கு உன் மேலே அதாவது உன் மேலே எந்த கோவமாக இருந்தாலும் அதை உன்கிட்ட தான் காட்டுவேனே தவிர உன் கூட இருக்கவங்ககிட்டயோ உன் குடும்பத்துக்கிட்டேயோ நான் அந்த கோவத்தை காட்டணுன்ற அவசியம் இல்லை. பத்தாத்துக்கு மீனோடைய தங்கச்சியும் உன் வீட்டில் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த சமயத்தில் நான் போய் இப்படி பண்ண வேணாம். கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்துருந்தனா இப்போ இந்த நிலைமையில நீயும் வந்து நின்று இருக்க மாட்டல. இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் வராங்க. ஆமாம் உங்களுக்கு எப்படி அடிப்படிச்சு, என்ன அருண் நீங்கள் தான் ஷூட் பண்ணதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு முத்து சொல்லும்போது என்னதான் ஆச்சு அப்படின்னு இங்கே முத்து கேட்குறாங்க. முத்துக்கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சார், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை சார். அது என்கிட்ட பிரச்சனை பண்ண ஒரு ரவுடிக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக ஷூட் பண்ணும்போது தவறுதெல்லாம் என் மேலே பட்டுடுச்சு சார் அப்படின்னு முத்து போய் சொல்கிறாங்க. சரி இங்கே அருணுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போலீஸும் இங்கேருந்து கிளம்பி போக அருணை பார்த்து சீதா முறைக்கிறாங்க. என் மாமா மாதிரி நீங்கள் என்றைக்குமே வர முடியாது அருண். ஒரு அம்மாவை இழந்த சோகம் உங்களுக்குள்ளே இருக்குது, ஆனால் அதை வெளிக்காட்டுறது தான் இங்கே ரொம்ப தப்பாகவும் இருக்குது அப்படின்னு இங்கே சீதா சொல்லும்போது அருண் அழுது கொஞ்சம் கண்கலிங்கப்படி நிற்கவும் செய்கிறாங்க. நிச்சயமாக அத்தையோட ஆத்மா கூட உங்களை மன்னிக்காது அப்படின்னு சீதா சொல்லும்போது இன்னும் நொறுங்கி போய்ட்றாங்க எங்கள் அருணும். அப்போ தான் இங்கே சீதாவும் சொல்கிறாங்க, அத்தை முதல்ல எப்படி இறந்தாங்கன்னா அது உங்களுக்கு தெரியுமா? அத்தை என்னமோ இங்கே ஆக்சிடென்ட் பண்ணி தான் இறந்துட்டாங்கன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம்ல. ஏன் நானுமே அதைத்தானே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் செல்வம் நான் இவ்வளோ உறுதியாக அத்தை மேலே மோதவே இல்லைன்னு சொல்லும்போது உங்ககிட்ட அதை நிரூபிக்கிறதுக்காக நானும் அக்காவும் எடுத்த
முயற்சி தான் இது, நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு சீதாவும் இங்கே மீனாவும் தாங்கிட்டு இருக்க வீடியோவும் அருண் கிட்ட காட்டுறாங்க. அருண் அதை பார்க்குறாங்க. அப்போ தான் அவர் சொன்னது போல் இங்கே அவர் இடிக்கவும் இல்லை, இடிக்கிறதுக்கு முன்னாடியே தான் அம்மா பயத்தில் மயங்கி அதே இடத்துல விழுறதையும் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு அதே இடத்துல அட்டாக் வந்து தான் இறந்துருக்காங்க அருண் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே அருணுக்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அம்மா யார்கிட்டயே ஃபோனில் பேசிட்டு வந்ததா சொன்னாங்கல்ல, அதுவும் தான் உண்மை. ஃபோன் பேசியபடி அம்மா கவனிக்காம தான் வந்திருக்காங்க, நீ ஏன் இந்த வீடியோவை பாருன்னு சொல்லிங்க கொடுக்கவும் செய்கிறாங்க. அருண் அதை பார்த்த பிறகு முத்துவும் செல்வமும் சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பவும் செய்கிறாங்க. இங்கே கையெடுத்து கும்பிட்டு அருண் 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்க, உங்ககிட்டேருந்து மன்னிப்பை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அருண், நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டுமே போதும். ஒருத்தவங்க வாழ்க்கையில் யாருமே இல்லாமல் வாழ்கிற தனிமை எவ்வளோ சோகமானதுன்றது எனக்கு நல்லா தெரியும். அதை இன்னொருத்தவங்களுக்கு அந்த வழியை கொடுக்கணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டேன். உனக்கு சீதா இருக்கா, சீதாவுக்கு நீ இருக்க, உங்களுக்கு நம்பி ஒரு குழந்தை வரும், நிச்சயமாக அந்த குழந்தைக்காக உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு முத்து சொல்லும்போது இங்கே நொறுங்கி அழுகிற இங்கே அருண் வந்துட்டு ஒரு நிமிஷம் இங்கே முத்துவை கட்டிப்பிடிச்சு கலங்கவும் செய்கிறாங்க. அதே போல் அங்கே நின்றுட்டுருக்க செல்வமும் இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. மொத்தத்தில் அருணும் முத்துவும் ஒன்று சேர்ந்ததை நினச்சி மீனாவும் சீதாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க.